நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சில வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, பட்ட கடனுக்கு பயந்து கொண்டு பணியிடத்தில் உண்டாகும் கோபத்தை எல்லாம் பொறுத்து கொள்கின்றன இங்கு பல பேர் அப்படிங்கிற இந்த வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப கடன் இருக்கும் வீட்டில். அதை கட்டுறதுக்காண்டி தான் நம்ம வேலைக்கே போவோம். நிறைய பேர் பார்த்தோம்னா ஓவர் ஷிஃப்ட்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான். இந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷரையும் தாண்டி குடைச்சல் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ வேலையை நம்மளை செய்ய விட மாட்டாங்க சில பேர். எதை செஞ்சாலுமே குறை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் பொறுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு அந்த கடனை கட்டணும். நம்மளை விட்டால் வேறு யாரும் கட்ட முடியாது அப்படிங்கிற அந்த நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ஆஃபீஸில் அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை விட்டுடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துட்டு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டாடா, பபாய்.